மூச்சு சுத்திகள் தொடர்கிறது. மண்ணை தமிழின் அடிதொட்டு வணங்குகிறேன். அன்பு வணக்கம். ஓ இளைஞனே, ஓவிய இளைஞனே, உன்னோடு நான் கண் பார்வை வழியே கை கோர்க்கலாமா? இனி இழப்பதற்கு எதுவுமில்லை விடுதலையை தவிர. அகதிகளான சொந்தங்கள் மேல் கழிவிறக்கம், ததும்பி வழியும் விழிகள், கண்ணெதிரே கொடுமை, விண்ணதிர கொலைகள், மண்ணதிரும் முடிவு. வெப்ப பெருமூச்சை வெளிப்படுத்தும் உன் ஆசி, வெப்ப பெருமூச்சை வெளிப்படுத்தும் உன் ஆசி. கை கெட்டும் தூரத்தில் ஒரு கனவை களைத்து போட்டதில் காந்தி தேசமும் கலந்து கொண்டதால் மௌனமாகி போன உன் வலிய உதடுகள். காந்தி தேசமும் கலந்து கொண்டதால் மௌனமாகி போன உன் வலிய உதடுகள். விடுதலை பூபாலம் பாடும் விடியல் வரும் நேரம், அழுகுரல் எழுப்பிய பூங்குயில்கள், கேட்டு கேட்டு விரைத்து போன உன் செவிகள். வாரி எடுக்க 1000 சலக்குகள், எனக்கென்ன என்றாலும் ஒழுங்குபடுத்தும் உன் வாரா தலைமுடி. வகையற்றோர் வாழ்வுக்கு வழிகாண துடிக்கும் நீ சட்டை செய்யாததால் ஒதுங்கி போன உன் சட்டையின் கழுத்து பட்டை. என் எண்ணங்களால் வரையப்பட்ட ஓவிய இளைஞன் நீ. உனக்கும் எனக்கும் உருவம் தான் வேறு, எண்ணமும் உணர்வும் இதயமும் ஒன்றுதான். ஓவியம் வரைந்த படைப்புலக பிரம்மா, நீ நடிப்பில் சிரஞ்சீவி, வாழட்டும் சிரஞ்சீவி. ஓ ஓவிய இளைஞனே, உன்னோடு நான் கண் பார்வை வழியே கை கோர்க்கலாமா? ஓவிய இளைஞனே, நீயும் நானும் ஒரு சாதி. வேலை கிடைக்காத விரக்தி, மருந்து வாங்க ஓடினோம் சிவகாசிக்கு. நம் தாய் மசக்கையில் மண் தின்றதால் உனக்கும் எனக்கும் கருவிலேயே தேசப்பற்று. ஓவிய இளைஞனே, நீயும் நானும் ஒரு சாதி. கனவு களைந்திருக்கலாம், காலம் காத்திருக்கிறது, உனக்கும் எனக்கும் கவலை விடு. ஈர நெஞ்சம், வீர இதயம், பிஞ்சு வீரர்கள் ஈரைந்து, இவைதானே உலகில் விலை மதிப்பற்ற ஆயுதங்கள். வாளாய் இருக்கும் நம் சோதரன் கையில் வாளை கொடுப்போம். வேலையற்றிருக்கும் இளைஞன் கையில் முருகன் கை வேலை கொடுப்போம். அறிவால் எடுத்தவனுக்கு அறிவால் வெல்ல பயிற்சி கொடுப்போம். நேற்று வடித்த இன்று களைந்த கனவை நிச்சயம் நாளை முடிப்போம். உன் முகத்தை தலைகீழாய் பார்க்கின்றேன், தெரிகிறது ஈழம். அப்போதும் உன் பார்வை கீழிருந்து மேலாய் என் தேசத்தை நோக்கியே. நன்றி, வணக்கம். அந்த படத்தில் இருக்கிற இளைஞன் யார் என்கிற தேடல் எனக்கும் கூட இருந்தது. ஆனால் பாலமுருகனின் பார்வைதான் சரியாய் சொல்லி இருக்கிறது. அவன் ஒரு ஈழத்து இளைஞனாய்த்தான் இருக்க முடியும் என்பது. மண்ணின் விடுதலைக்காய் மாண்டவர்கள் 1,00,000 பேர், எண்ணி முடிவதில்லை ஈழத்தின் பேர் இழப்பை என்று காலையிலே தான் நான் எழுதினேன். அந்த ஓவியத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும், அவனுடைய தலைமுடி எப்படி இருக்கிறது, சட்டை எப்படி ஒதுங்கி இருக்கிறது, அந்த நாசியில் வெடிக்கிற கோபம் என்னவாக இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் உற்று நோக்கி சொல்லி இருக்கிற பாலமுருகனினுடைய கூர்மையான பார்வை மிக அழகாய் இருக்கிறது. அதிலேயே மிக உச்சம் எது என்று கேட்டால், ஓவியத்தை நேராக மட்டும் பார்க்காமல் அவன் முகத்தை தலைகீழாய் பார்த்தால் ஈழம் தெரிகிறது என்று சொன்னபோது உன்னுடைய தேடல் மிக தெளிவாக இருக்கிறது. நீ சொன்னதற்கு பிறகுதான் நானும் அதை எண்ணி பார்த்தேன். அப்படியே இருக்கிறது உன் பார்வை. அதை நீ வெளிப்படுத்தி இருக்கிற விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் பாலமுருகன். பாலமுருகன், எங்களை போன்றோருக்கெல்லாம் எப்பொழுது தெரியுமா சந்தோஷம், எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் தெரியுமா? எந்த இலக்கை நோக்கி பிள்ளைகள் போக வேண்டும் என்று ஒரு மூத்த சிந்தனை தலைமுறை விரும்புகிறதோ அந்த நோக்கத்தை, அந்த பாதையை சரியாக கண்காணிக்கிற, கண்டுபிடித்திருக்கிற பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த சிந்தனை ரொம்ப தெளிவா இருந்தது. தமிழன் புத்தகத்திற்கு நூல் அப்படின்னு பேர் வச்சான். இந்த நூல் அப்படின்றது எது அப்படின்னா, இந்த மரவேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு ஆயுதமாக அந்த நூலை பயன்படுத்துவாங்க. ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, வாழ் செல்லாத இடத்தில் கூட அந்த நூல் போய் ஒரு சிறிய இடுக்குகளை சரி செய்யும். அதற்காகத்தான் மனதில் இருக்கக்கூடிய இடுக்குகளை சரி செய்வதற்காக ஒரு வழியாக இருக்கின்ற காரணத்தினால் தான் புத்தகத்திற்கு நூல் என்று தமிழன் பெயர் வைத்திருக்கிறார். உன்னுடைய பார்வை எனக்கு அந்த நூல் பார்வையாக தெரிந்தது. அந்த இடுக்குகளுக்கெல்லாம் உள்ளே நுழைந்து நுழைந்து போய் அந்த கண்களிலும் அந்த பார்வையிலும் அதன் ஓரத்தில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தேடலிலும் ஒதுக்கப்பட்ட அந்த கழுத்து பட்டையிலும் சிவந்து போயிருக்கக்கூடிய அந்த மூக்கிலும் இறுகி போயிருக்கக்கூடிய அந்த உதடுகளிலும் நீ தேடிய அந்த தேடல்
என்னை பரவசப்படுத்தி இருக்கிறது. காரணம், இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் என் மனமும் என் வயிறும் ஒரு விதமான பிசைவிற்கு உட்பட்டது உண்மை. ஒரு நல்ல ஓவியம் நம்மை அப்படி செய்ய வேண்டும். அது என்ன உணர்வு என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இதுதான் அந்த உணர்வு என்று நீ சொன்னவுடன் மானசீகமாக உன்னை நான் தழுவிக்கொண்டேன். ரொம்ப வாழ்த்துக்கள் பாலமுருகன். நீ இன்னும் தமிழால், உன் சிந்தனையால் சிகரத்தை தொடுவதற்கு எங்கள் இருவரின் சார்பிலும் செந்தமிழால் உன்னை வாழ்த்துகிறேன்.